ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ வெளியாகிருக்கு. விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்காக வந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது மக்கள் சேற்றை வாரி அடித்துள்ளனர் அப்படிங்கிற வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த சேற்றை வாரி அடித்த பிறகு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான போலீஸ் வந்து குவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி அவர்களே அங்கு மக்களிடமிருந்து பாதுகாப்பாக அவரை வந்து அழைத்து வந்து காரில் ஏற்றி அவரை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த சம்பவம் விழுப்புரம் விக்கிரவாண்டி இந்த பகுதியில் நடந்திருக்கு. அதுவும் நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியிலேயே இந்த அளவுக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக ஒரு செயல் நடந்திருக்கு. அதாவது அந்த மக்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத இதை காட்டுது. ஏன்னா 3 நாட்களாக சரியான சாப்பாடு இல்லை, சரியான தண்ணீர் இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாம் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் அங்க அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சேர்ல பார்க்கும்போது அந்த கோபத்தில் இருந்த மக்கள் அமைச்சர் மீது சேற்றை வாரி வச்சிருக்காங்க. இதே பகுதியில் தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இன்று ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அங்க பாதிக்கப்பட்ட மக்களை இதே விக்கிரவாண்டி விழுப்புரம் பகுதியில் பார்க்க சென்றிருக்காரு. அங்க மக்கள் எல்லாம் அவர்களுடைய குறையை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த காணொலியை பாருங்க. எந்த ஒரு பொருளுமே வரல. அவங்க தண்ணியில தான் நின்று வீட்டை செஞ்சாங்களோ சமைக்கலையோன்னு இருக்கிறாங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. யார் பாப்பாங்க? ஸ்கூல் போறீங்களா தங்கம்? இல்லை நடப்பல. பால்வாடியில இங்க பால்வாடியே இல்ல சார். பால்வாடி இல்ல, ரேஷன் கார்டு இல்ல, ஒரு பஸ் வசதி இல்ல, எதுவுமே கிடையாது. எவ்வளவு தூரம் போவீங்க? இங்க ஊரணி இருக்குல்ல, ஊரணி பஞ்சாயத்து, அங்க போய் தான் வாங்கணும். கண்டிப்பா இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஒரு எதிர்கட்சியாக நின்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கங்கே வந்து மக்களுடைய குறைகளை கேட்டு அங்க அவங்களாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனா எடப்பாடி அவர்கள் ஒரு அரை நாள் வந்துட்டு அதன் பிறகு வெவ்வேறு பகுதிகளில் போயிட்டாரு. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் அவர் செய்யல. ஒரு எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை அவர்கள் தான் தமிழகம் முழுக்க எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் வந்து மக்களுக்காக வந்து நிற்கிறாரு. முக்கியமா அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல இந்த சேற்றை வாரி அளித்த சம்பவம் இந்த வீடியோ இணையதளத்தில் காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. திமுக மீது மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கறத இதை காட்டுது. கடலூர்ல இன்னமுமே வெள்ளம் விடியாம இருக்கு. மழை விட்டு 2 நாளாவது. இன்று வரை பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையில்லாம விடுமுறை விட்டுட்டு இருக்காங்க. எதற்காகனா ஒரு அறிவிப்பே இல்லாமல் அணையை திறந்து விட்டதான் இதுக்கு முழுக்க காரணம். ஒட்டுமொத்தமாக கடலூர் நகரங்களே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்ல மிதந்துட்டு இருக்கு. இது திமுக அரசுடைய கையாளாகாத தனம். இதற்கு தான் மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.